ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருப்போம், நல்லா இருக்கேன். அதாவது நம்ம என்ன சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பாய்ஸ் இன் லவ் அப்படிங்கிற ஒரு அழகான காதல் கதையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எபிசோட் 1 வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கான எபிசோட் 2க்குள்ளே போவோம். லாஸ்ட் என்ன நடந்திருக்கும், நம்ம ஷென்க்கும் கெட்டுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலுக்கு டெவலப் ஆகிருக்கும். 2 பேரும் சேர்ந்து கேம்லாம் விளாண்டுருப்பாங்க. இது வரைக்கும் பண்ணுனா என்னன்னு தெரியாது. ஷென்னுக்கு ஒரு புது லைஃப்பை காட்டியிருப்பான் நம்ம கிட்ட. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, மார்னிங் போக்குக்கெல்லாம் மலர வச்சு நம்ம ஷென் எழும்பிடுறான். எழும்பி அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே டைம் டேபிள் போட்டு எல்லாத்தையும் வரிசையாக படிச்சுக்கிருக்கான். ஆனால் நம்ம கிட்ட என்னடானா நல்லா தூங்குறான், விடிய தூங்குறான். சூரியன் வந்து பின்னாடி குத்துனாலும் எழும்ப மாட்டான் போல், அந்த மாதிரி ஒரு தூக்கம். அப்புறம் ஷென் எல்லாம் முடிச்சுட்டு குளிக்க போகிறான். அப்போ அவனோட சிஸ்டர் ஓடி வந்து, ஷென் இந்த மாதம் மட்டும் கரண்ட் பில் கட்டிடா, நான் அடுத்த மாதம் கொடுத்துட்றேன்னு சொல்கிறான். ஷென் அப்போ அவன் குளிச்சுட்டே இருக்கான். அடுத்து அவனோட பிரதா வரான். பிரதா வந்துருக்கு, ஷென் வாடா, முட்டிக்கிட்டு வந்துருச்சுடா, சீக்கிரம் வாடான்னு கத்துறான். ஆனால் அதெல்லாம் கணக்கெடுக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் ஷென் குளிச்சுட்டு வந்து கிட்டுக்கு ஒரு மெசேஜ் வைக்கிறான். ஷென் வந்து அவனோட ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சு தான் யூனிஃபார்ம் எடுக்கிறான். பட் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, உடனே நார்மல் ட்ரெஸ்ஸில் சேஞ்ச் ஆகுது. கிட்டு இன்னைக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்னு. அடுத்து கிட்டுக்கு வந்து அலாரம் அடிக்குது. அவங்க அம்மா வந்து கதை வந்து திட்டுறாங்க. அப்படியே கிட்டு இல்லை, அதை கேட்டதுமே கிட்டு உடனடியாக எழும்பிடுறான். அப்படியே ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பு. அடுத்து கிட்டும் ஷென்னும் தான் டியூஷனுக்காக லைப்ரரியில் இருக்காங்க. அப்போது கிட்டும் சென்னும் மாறி பார்த்துக்கிறாங்க. அவன் பார்க்க கிட்ட பார்க்கும்போதெல்லாம் சென்னுக்கு ஒரு வைக்கும். அவன் இதழில் ஒரு பொண்ணு புதுசாக இருக்குல்ல. இப்போது கிட்டும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். சென் சொல்லிக் கொடுக்க கிட்டும் சிரிச்சுக்கிட்டே படிக்கிறான். இப்போது கிட்டோட பேப்பர் தான் திருத்துறான். சென் பரவாயில்லடா, 10க்கு 3 எடுத்திருக்கேன். அப்போது கிட் சொல்கிறான், இது வரைக்கும் 0வாக இருந்தேன், இப்போ 3 எடுத்திருக்கனே, இதே பெரிய விஷயம்தான் அப்படின்னு கிட் சொல்லவும் சென் சொல்கிறான். ஒன்று ட்வீட் பண்ணுறேன், எனக்கு தான் பெருமை, ஸோ நல்லா படி அப்படின்னு. பரவாயில்ல, இப்போ எவ்வளோ முன்னேற்றம் தான் இருந்ததை விட, இதுக்கப்புறமும் ட்ரை பண்ணால் ஒன்றில் பெஸ்ட் கொடுக்க முடியும் கிட். அப்புறம் சென்னோட ஃபோனில் அந்த பூனைக்குட்டி ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு, இது உன்னோட பூனைக்குட்டியா அப்படின்னு கிட் கேட்க, இல்லை என்னோட தங்கச்சியோடது, பக்கத்து வீட்டுக்காரவங்க கொடுத்துருப்பாங்க. பட் இதை யாருக்காச்சும் கொடுக்கலான்னு தான் நான் ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கேன், பட் யாருமே எடுக்கிறாங்கல்ல அப்படின்னு சொன்னோம். வேணா நான் எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்குறேன். உடனே சொல்கிறேன், உங்ககிட்டயா, என்னோட பூனைக்குட்டியா, வேணாப்பா அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அவங்களோட தப்பு தான் திருத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்கூலில் தான் கட்டுறாங்க. பிரின்ஸிபல் பேசியிருக்காரு. பிரின்ஸிபல் சொல்கிறாரு, உங்களுக்கு எப்படி ட்ரெஸ் போட்டு வர விருப்பமோ அதே மாதிரி சொல்கிறான். அதாவது நான் வந்து ஸ்டோரி லிட்ரேச்சர் பக்கம் சேரலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மான்குட்டின்னு சொல்கிறான். நானும் அதை தான் சேரலான்னு பார்க்குறேன். சரி, ஓகே. அப்புறம் 2 பேரும் சேரலாமா அப்படின்னு கேட்கவும் கிம்மும் ஒரு மாதிரி தலையாட்டுறான். பட் அவனோட மைண்டில் என்ன இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். அப்புறம் என்ன, மான்குட்டியும் கிம்மும் பாய் சொல்லிட்டு புரியும்போது, எவ்வளோ க்யூட்டாக இருக்கான், இவனை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம கிம் சொல்கிறோம். அடுத்து ஷென்னோட ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஷென் மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போகுது. என்னென்னா, ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கும் கிளப்பில் சேர வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு விருப்பமான கிளப்பில் சேர்ந்துக்கோங்க, அதோட இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே, எல்லோரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்போது கிட் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபுட்பால் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். சென்னும் அவனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி மல்ல அவனை பார்ப்பானா அப்படிங்கிறதுக்காக. கிட்டும் சென்னை பார்த்துட்டான். சென்னை பார்த்ததும் சென்னுக்கு சில வெக்கங்கள் வந்து எட்டி பார்க்குது. கிட் வந்து சென்னை கூப்பிட்டு ஓடி வரான். அப்போது ஷென் கிட்ட கிட் கேட்குறான், நீயும் விளையாட வாரியா அப்படின்னு. இல்லை கிட்ட, எனக்கு விளையாட தெரியாது அப்படின்னு ஷென் சொல்லிடுறான். அப்போது கிட் வந்து சென்கிட்ட கேட்குறான், நீ எந்த கிளப்பில் சேர போகிற, மேக்ஸ் கிளப்பா அப்படின்னு கேட்கும். இல்லை, இன்றைக்கி ஏதாவது ஒரு கிளப்பில் செய்யலான்னு தான் இருக்கேன் அப்படின்னு சென் சொல்லி கிட்டும் சென்னும் வந்து கிளப்லாம் இருக்க போயிட்டு நோட்டீஸ் போட போய் பார்க்குறாங்க. அதில் நிறைய கிளப் இருக்குது. அதில் ஒவ்வொரு கிளப்பாக காட்டுறான் சென். இந்த கிளப் போறியா, இந்த கிளப் போறியான்னு கேட்கவும் சென்னுக்கு எதிராக போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏதாவது போயிட்டு நல்ல ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம் அப்படின்னு சென் யோசிக்கிறான். அப்போது கிட் சொல்கிறான், ஃபோட்டோ கிளப் இதுக்கு போறியா அப்படின்னு கேட்க, இல்லை கிளாசிக்கல் மியூசிக், இல்லைனா க்ரோஸ் வேர்ட் கிளப் அப்படின்னு சில கிளப்பர்லாம் காட்டி போகலாமா அப்படின்னு கேட்குறான்.
என்னடா இப்படியாப்பட்ட வார்த்தைகளாக இருக்குது, ஏதாவது சுலபமான வேர்ட்ஸ் வச்சு தான்டா நாங்களும் போய் சேர முடியும், பார்க்குறதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஒரு க்ளோசிங் வேர்ட் கிளப்பில் போய் செய்கிறாங்க. பட் ஷென் விளாட்னா அதுக்கு வந்து ஷென்னுக்கு செட் ஆக மாதிரி இல்லை. பட் கிட்டுக்கு வந்து அது நார்மலாகவே அந்த கேம்லாம் வருது. சரின்னு அடுத்த கிளப் பார்க்குறாங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்விம்மிங் கிளப் தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஷெனுக்கு செட் ஆகுன்னு பார்த்தா அவன் என்னடானா தண்ணியில் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுக்காம அவன் படிப்புன்னு முழு நேரம் மூச்ச வேலையாக இருக்கான். இவனுக்கு இப்படி விளையாட்டு பசங்க கூட சேர்த்து விட்டா சரி வருமா? ஷெனுக்கு முடியல. அப்போது கிட் சொல்கிறான், இதெல்லாம் யோசிக்காத ஷென், இன்னும் நிறைய கிளப் இருக்குது, உனக்கு ஏதாவது நல்ல கிளப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஷென் சொல்கிறான், போதும் கிட், இப்போவே நான் வந்து ரொம்ப பேர்டாக தான் ஃபீல் பண்ணுறேன், திரும்பவும் நான் மேக்ஸ் கிளப்புக்கே போயிடுறேன் அப்படின்னு ஷென் சொல்லிடுறான். எதுக்கு ஷென் இப்படி இருக்க மூஞ்ச வச்சுட்டு, சரிவே அப்படின்னு கிட் சொல்ல, இதெல்லாம் ஃபன் டைம் தானே ஷென், சிரிச்சாதான் என்ன, ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கு ஷென் சொல்கிறான். நான் சிரிக்க விரும்பலை கிட்டு, வீணா நேரத்தை கழிக்கவும் நான் விரும்பலை, அதுலலாம் என்ன பயன் இருக்குன்னு வீணா எனக்கு இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, நீ இப்படி தான் வாழணும்னு நினைக்கிறியா கிட்டு, உன்னாலலாம் என்னை புரிஞ்சிக்க முடியாது, அதுக்கு என்ன அர்த்தம் ஷென், நீ என்ன சொல்ல வந்த அப்படின்னு கிட் கேட்குறான். அர்த்தமா, உனக்கு பெற்றவங்க இருக்காங்க, உன்னை ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை எப்படியாவது ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க, உன்னை மோட்டிவேஷன் பண்ணவும் சரி, இல்லை உனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கு உன்னை தூக்கி பிடிக்கன்னு யாரோ ஒருத்தங்க இருக்காங்கல்ல. ஆனால் எனக்கு அப்படி யாரும் கிடையாது, எனக்கு வசதியும் கிடையாது, என்னோட தேவைகளை நானே தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அந்த நேரத்தில் போய் நான் இப்படி என்னோடய டைம் வேஸ்ட் பண்ணேன்னா என்னோடய லைஃப்பில் நான் எப்படி அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு ஷென் கேட்குறான். அப்போ கிட் கேட்குறான், சரி நீ கோவப்படுறியா ஷென்? கோவமா? எனக்கு கோவமெல்லாம் ஒன்றும் இல்லை கிட், நீ கேட்ட நான் பதில் சொன்னேன், அவ்வளோதான். சரி ஷென், இதையும் யோசிக்க நீ மேக்ஸ் கிளப்புக்கே போயிடு, நானும் அதுதான் யோசித்தேன், என்னோடய கிளப்புக்கே நான் போய்க்கிறேன். சரி உனக்கு கிளப் இருக்கா கிட்? இது அந்த ஏபி லைபோ அதுதானே? அப்போது கிட் சொல்லலாம், இல்லை மேக்ஸ் கிளப். ஷென் முறைக்கிறான், நான் ஜோக்கு தான் சொன்னேன் ஷென், நீ வந்து மற்ற கிளப் எதுலேயுமே இருக்க மாட்டேன், உனக்கு அந்த மேக்ஸ் கிளப் தான் பர்ஃபெக்ட், அதான் உனக்கு கரெக்டாக இருக்கும் ஷென். ஷென்னுக்கும் கிட்டுக்கும் அவன் ஒரு முறைப்பு ஏற்படுது. அப்படியே அவனை கட் பண்ணி அடுத்து லைப்ரரியில தான் காட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்மளோட கிம்மும் மான்குட்டியும் லிட்ரேச்சர் கிளப்புக்கு தான் போயிருக்காங்க. அப்போது அங்கே வந்து நாட் சார் தான் இருக்கான். அவன் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரவுண்டாக உட்கார வச்சு, இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே எல்லோரும் வந்திருக்கீங்க, இன்றைக்கி நம்மளோட கிளப்பில் நீங்கள் இது வரைக்கும் படித்த அழகான ஸ்டோரிஸ் கதைகள் என்னென்ன படிச்சிருக்கீங்க, இதை பற்றி ஒவ்வொருத்தராக சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு நாட் சொல்லவும் ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ரோமியோ ஜூலியட் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான கான்செப்ட் வச்ச ஸ்டோரிஸாக ஒவ்வொருத்தராக சொல்லிட்டாங்க. மான்குட்டியும் அது போல தான் ஒரு ஸ்டோரியை சொல்கிறோம். பட் என்னென்னா இதெல்லாம் கிம்முக்கு நம்ம என்னடா சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். கிம்கிட்ட அந்த சான்ஸ் வரும்போது கிம் சொல்கிறான், டோரிமேன் பிடிக்கும் சார், டோரிமேன் தான் எனக்கு நான் பிடிச்சது பார்த்தது எல்லாமே அப்படின்னு டோரிமேனை பற்றி பேசும்போது எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிட்டாங்க. அப்படியே எனக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது அதில் வர கேரக்டர்ஸ் அது எப்படி என்ன பண்ணும் இதெல்லாம் பற்றி விவரமாக நம்ம கிம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம மகான் குட்டிக்கு பூஜையே வரப்போகுது, நம்ம என்னடா சொல்கிறோம், இவன் என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி தான் கிம்மை பார்க்குறான். அப்படியே அடுத்த சீனில் வந்து நம்மளோட ஷென்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள்ல, அப்புறம் வெண்ணும் பேரும் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அப்படியே எந்த கிளப்பில் சேரப்போகிறோம் அப்படிங்கிற டாக் வரும்போது 2 பேரும் மாற்றி பேசிக்கிறாங்க. அப்போது வந்து அங்கே ஒரு ஷென்னை பற்றி ஒரு சின்ன டாக் கொண்டு போகுது. அப்போது 2 பேரும் மாற்றி பேசிக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு க்ரஷ் இருக்குது உனக்கு தெரியுமா அப்படின்னு பேர் சொல்கிறான். அப்போது வென் சொல்கிறான், ஆமாம் இப்போல்லாம் கிம்மை கொஞ்சம் பிடிக்க தான் முடியல, மான் கூட ஒட்டிக்கிட்டே தெரியுறான், பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது பேர் சொல்கிறான், நான் கிம்மை இருக்க சொன்னேன், நான் சொன்னது ஷென்னை பற்றியா ஷென்னை பற்றி என்ன அப்படின்னு ஃபெரு கேட்குறான். நீ அவனை இப்போ கவனிக்கிறியா என்னன்னு தெரில, கிட்டோடையே சுற்றிக்கிட்டு இருக்கான், கிட்டுக்கும் அவனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு அது சொல்ல. அப்போது வென் கேட்குறான், என்ன ஷென்னுக்கு ஒரு க்ரஷ்ஷா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவன் வந்து அவனுக்கு டியூஷன் பண்ணுறான், என்னால் 2 பேரும் ஒன்றா சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை டியூஷன் மட்டும் இல்லை, இப்போது மார்னிங் சரி லஞ்ச் முடிச்சதும் அவனை பார்க்க ஓடிடுறான் அப்படின்னு பெருப்ப சொல்கிறான் பெருமுச்சோட. கிம்மும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான், ஷென்னும் லவ் பண்ணிட்டானா, அப்புறம் நீயும் லவ் பண்ணிடுவேன், நான் மட்டும் தனியாக இருக்கணுமே அப்படின்னு பெரு சொல்ல. அப்போ வென் சொல்கிறான், கவலைப்படாத பெரு, நான் உன்னை தனியாலாம் விட மாட்டேன், உனக்கு துணையாக நான் எப்போவுமே இருக்கேன் அப்படின்னு பெரு சொல்லவும் வேறு சொல்கிறான், என்ன இன்னைக்கு ஐஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு அந்த காஃபி எடுத்து அவனோட கண்ணத்தில் வைக்கிறான். அவள் பெரு சொல்கிறான், நம்புடா அப்படின்னு சொல்லிட்டு
இது ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு கத்துறான். அப்புறம் வென் சொல்லுவான், அட லூசு பையில இது குளிர் இல்லடா அது சூடுடா அப்படின்னு 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு குட்டி ரொமான்ஸ் மாதிரி போகுது. நான் நினைக்கிறேன் உங்களும் ஒரு அழகான ஜோடியாக வருவாங்க அப்படின்னு. அப்புறம் ஷென் கிட்டோட வீட்டுக்கு தான் போகிறான். கிட் தான் டோரை ஓப்பன் பண்ணுறான். அப்போது ஷென்னுக்கு ஒரே கவலையாக இருக்குது, கிட்ட அப்படி பேசிட்டோமே அப்படின்னு. அப்புறம் என்ன கிட்ட போயிட்டு, என்ன இன்னைக்கு டியூஷன் போய்க்கிற ஐடியா இல்லையா அப்படின்னு ஷென் கேட்குறான். அப்போ கிட் சொல்கிறான், நீ தான் இன்னைக்கு ஸ்கூலில் ரொம்ப கோபமாக நடந்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லவும், அப்போது ஷென் கேட்குறான், நான் உன் மேலே கோவப்பட உரிமை இருக்கா என்ன? அப்போ கிட் கேட்குறான், அதுக்கு அப்படி கேட்குறதுக்கு காரணம் என்ன ஷென்? அதான் கோபங்கிறது ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு உணர்வு தானே. அப்போது கிட்டும் சொல்கிறான், சரி ஓகே உனக்கு கோவப்படணும்னா பட்டுக்கோ ஷென் அப்படின்னு சொல்ல. அப்படின்னு ஷென் கேட்குறான், அப்படின்னா மன்னிப்பு கேட்க நான் என்ன பண்ணணும் கிட்? அப்போது ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுது, அதை கொண்டு காட்டி, அப்படின்னா இப்படி டான்ஸ் ஆடுவியா அப்படின்னு கிட் கேட்க ஷென்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா அவன் மன்னிப்பு கேட்க சொன்னால் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. அப்புறம் என்ன கிட்டு கோவிக்கிற மாதிரி போயிட்டு கதவை சதிக்கிறான். சரின்னு ஷென்னும் போயிட்டு கதவை தட்டுறான். ஷென் டான்ஸ் ஆடிருக்காங்க, இந்த கிட்ட கதவும் கிட்டும் பார்க்குறான். அப்போது ஷென் சொல்கிறான், நீ ரொம்ப ட்ராமா பண்ணுற கிட்டு, மன்னிப்புக்கு டான்ஸ்லாம் ஆட சொல்லுவாங்கள்ல என்ன? டாக்கோட அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு சமாதானம் நடக்குது. அடுத்து ஷென்னும் கிட்டும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது கிட்டோட மார்க் ஷீட்டு தான் ஷென் திருத்திக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் மார்க்ஸ் கூடுதலாக வாங்கியிருக்கான் போல். அப்போது கிட்ட காட்டவும் கிட் ரொம்பவே சந்தோஷப்பட்டு குதிக்கவும் ஷென் கேட்குறான், என்ன இதுக்காக இப்படி சந்தோஷப்படுறான் அப்படின்னு கேட்கவும் கிட் சொல்கிறான், நீ எல்லாம் நல்லா படிக்கிற பையன்டா, உனக்கு இதை பற்றி தெரியாது, 0ல இருந்து வந்தவன் சரியான முட்டாளு, இப்படி ஒரு மார்க்ஸ் எடுக்கும்போது எனக்கு அது சந்தோஷம் தானே, அதான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது ஷென் ஒரு மாதிரியாகவே நான் இன்னைக்கு ஸ்கூலில் அப்படி நடந்துக்கிட்டது சாரி கிட் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறேன். அப்போ கிட் சொல்கிறான், அதான் நம்ம அப்போது பேசி சரி பண்ணிட்டோமே. அப்போது ஷென் சொல்ல ஆரம்பிக்கிறான், உன்னோட பேசும்போது நானே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் அன்றைக்கி நடந்தது அது உன் மேலே உள்ள கோபம் கிடையாது, அது என் மேலே நானே கோபமாக இருந்தேன். அதான் அப்போ கிட்ட கேட்குறேங்க, நான் எப்போவுமே ரொம்பவும் சீரியஸாக இருக்கேன். நான் அதுக்குள்ளே லூஸு மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்கேன். அது என்னை லூப் மாதிரி சுற்றி அதுக்குள்ளவே இழுத்துக்கிட்டே இருக்குது. எனக்கு அதுக்குள்ளே இருந்து வெளியே வரவே முடியல கிட்ட. உன்னை போல் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட எனக்கு நல்லா சந்தோஷப்பட முடியல. கிட் சொல்கிறேன், இதுக்கெல்லாமா யோசிப்பேன், நீ ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணு ஷென் அப்படின்னு சொல்லவும், அப்போது ஷென் சொல்கிறான், இல்லை கிட் நான் திரும்பவும் மேத்ஸ் கிளப்க்கு ஜாயின் பண்ணிட்டேன். அப்போது கிட் சொல்கிறான், அதுவே முடிவாக இருக்கணும்னு அவசியம், உன்னை சுற்றி வெளியில் இன்னும் 1000 மடங்கான சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கு. கிட் அவனோட கையை நீட்டி, என் கையோ அப்படி நான் காட்டுறேன் அப்படின்னு கூப்பிடுறான். இன்னும் சில யோசனைகளுக்கு பிறகு கிட்டோட கையை பிடிக்கிறான். அப்படியே அங்கேருந்து 2 பேரும் ஓடி போகிறாங்க. இப்போது கிட் ஷென்னை ஒரு பிளே ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். என்னக்கு எங்கடா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்க, எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்கவும் உள்ளவான்னு கிட் ஷென்னை எழுத்துக்கிட்டே போகிறான். அப்போ அவங்க 2 பேர்கிட்ட இன்ட்ரோ கொடுத்து, இவனும் என்னோடய ஃப்ரெண்ட் தான் சேர்த்துக்கலாமா அப்படின்ட்டு ஷென்னுக்கு ஃப்ரீ ஃபயர் கேமில் வரும்ல அந்த கன்று அது இதெல்லாம் கொடுக்கும்போது, என்னடா அப்படின்னு ஷென் கேட்கவும் கிட் சொல்கிறான், கவலைப்படாது, இது 9 பாக்கி தான் சுற்றாது, நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த கேமுக்கு உள்ளே எழுதிட்டு போகிறாங்க. அப்புறம் ஷென்னும் அந்த கேம் துப்பாக்கியெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அப்படியே அவனோட ஒவ்வொருத்தனா சுட்டுக்கிட்டு வரான். கிட்ட ஐயோ ஷென் அப்படி கிடையாது, நீ உன்னோட டீமில் உள்ளவங்களையும் சுட்டு தள்ளுற, அப்படி சுட்டா நீ எதிராளியத்தை சொல்லணும், டீமில் உள்ளவங்களை சுடக்கூடாதுன்னு சொல்லும். அப்போது ஷென் கிட்ட அப்படியே துரத்திட்டு போகிறான். அப்படியே இப்போ ஃபெனும் ஃபெருவோட ரூமில் தான் காட்டுறாங்க. கிம் படுத்துட்டு அழுந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா மான்குட்டி இருக்கால, கிம் டோரிமேன் பற்றி பேசவும் அவனோட முகத்தில் ஒரு மாற்றம் இருந்துச்சு. அப்புறம் போகும்போது கிம் கிட்ட சரியாக பேசலை, நான் போயிட்டு வரேன்ட்டு பாய் மட்டும் காட்டிட்டு போயிட்டான். இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு எழுறான், என்னோட மான்குட்டி என்கிட்ட சொல்லாமல் கூட போயிட்டான்டா. அது மட்டும் இல்லை, அவன் எல்லா ஸ்டோரியும் படித்து வச்சுருக்கான். அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து விட்றான். என்ன பாரு நான் டோரிமானை பற்றி பேசியிருக்கேன்டா, டோரிமானை பற்றி பேசுனதுனால என் மான்குட்டிக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு ஒரே அழுகாச்சியாக இருக்கான். அப்போது பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்படிலாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லும்போது, அப்போது ஃபோன் வருது. ஃபோன் வந்ததும் அவனோட ஃப்ரெண்ட் வீட்டை எடுத்துகிட்டு கொடுக்குறான். உனக்கு ஃபோன் வருது அப்படின்னு கொடுக்கும்போது கிம் சொல்கிறான், நான் இப்போ மன கஷ்டத்தில் இருக்கேன், நான் யாருக்கும் பேசுகிறதா இல்லை அப்படின்னு கிம் சொல்கிறான். அப்போது மான்கிட்ட கிம் கேட்குறான், என்னாச்சு மான், ஏன் என்னோட பேசாமல் போயிட்டேன், என் மேலே எதுவும் கோபமா? அதுக்கு
மான்னு சொல்கிறான். கோவமா? நான் எதுக்கு கோவம் மேலே கோவப்படணும்? எனக்கு எந்த கோபமும் கிடையாது. கிளாஸில் வச்சு பேசாமல் போயிட்டியே. அப்படிலாம் கிடையாது. நீ டோரிமானை பற்றி பேசியிருந்தியா? எனக்கு டோரிமானை பற்றி எதுவும் தெரியாது. அது எங்கள் அம்மா அப்பாவோட காலத்தில் உள்ளது. அதை நான் இது வரைக்கும் படித்து தெரியாது. அதான் என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. அதான் இப்போ வந்து நான் படித்து பார்த்தேன்னா அதில் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. அது ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போது கிம்மு சொல்கிறான், உனக்கு அது பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லைன்னா என்னோடய லைஃப்பில் இப்படி ஒரு ஸ்டோரியை படிக்காமையே போயிருப்பேன். அது ஸ்டோரி மட்டும் இல்லை, அது சின்ன வயசில் நம்ம இருக்கும்போது கார்ட்டூனாக கூட வந்துருச்சு. ரொம்பவும் நல்லாயிருக்கும், நீ பாரு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது கிம்மும் சந்தோஷமாக, ஆமாம் இப்போ தான் நான் படிக்கவே தொடங்கியிருக்கேன், இன்னும் முழுசாக படிக்கணும், பாரு இன்னும் எவ்வளோ இருக்குது, நான் படிச்சுட்டு அப்புறம் உன்னை கூப்பிட்றேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லவும் கிம்முக்கு ஒரே சந்தோஷம். எங்கடா நம்ம டோரிமானை பற்றி பேசவும் எல்லார் போலையும் இவனுக்கும் நம்மளை பிடிக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்ல. ஆனால் மான்குட்டிக்கு கிம்மோட ரசனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே 2 பேரும் சந்தோஷமாக அந்த கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே கட் பண்ணி இப்போது கிட்டும் ஷென்னும் தான் இருக்காங்க. கிட் வந்து ஷென்னுக்கு ஒரு பால் பேக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு உன்னோட எனர்ஜியெல்லாம் போயிருக்குள்ள அதை குடிச்சு சரியாயிரும் அப்படின்னு கிட் சொல்ல, சென்னும் அதை வாங்கி இந்த ஸ்டோவை பேக்கெட்டை கழட்டிக்கிறத சொல்கிறான். சென்னும் கழட்டி கொடுத்துட்டு கிட்ட பார்த்து சிரிக்கிறான். ஏன் சிரிச்சேன்னு கிட் கேட்க நம்ம சொல்கிறான், கேமில் வந்து ஆப்போசிட் டீமை தான் சொல்லணுமே தவிர டீமையே சுட்டு சொல்கிற ஆள் நீ தான்டா, இனிமேல் அப்படி பண்ணாதே, இனிமேல் ஆப்போசிட் டீமை சுடு அப்படின்னு சொல்லவும் சென்னும் சொல்கிறான், அதான் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே அவனுங்க பேசிட்டு சரிவா விளையாட போகலாம் அப்படின்னு கேம் விளையாடுறாங்க. இப்போது ஷென்னுக்கும் இருக்க அந்த கேம் மேலே அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அது வந்து ஒரு அப்படியே ஆப்போசிட் பர்சன் ஷூட் பண்ண, இவனுங்க ஷூட் பண்ண, அப்படியே ஒரு ஃப்ரீ ஃபயர் கேம் மாதிரி போயிட்டுருக்கு. அப்போது ஷென்னும் கிட்டும் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துடுறாங்க. அப்போது கிட்ட வந்து ஷென் கிட்ட சொல்கிறான், நீ ஸ்கூலில் பற்றி பேசினப்போ எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. என்னோடய லைஃப்பில் எல்லாத்துலேயும் நான் 0 தான் இருந்தேன். அதாவது படிப்பு விஷயத்தில் நான் எப்போவுமே உங்கள்கிட்ட என்னை வந்து பெட்டராக காட்டிக்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் உனக்கு எப்போவுமே ஒரு பெட்டரான பர்சனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சென்கிட்ட சொல்லிக்கிட்டே சென்னும் கிட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு அப்படியே முகமும் கிட்ட வருது. அப்படியே ஒரு கிஸ்ஸுங்க. வேற என்ன அங்கே ஒரு முத்தை மாலை தான், முத்தை மாலை என்னை கொட்டி தீராதோ தான். அப்படியே 2 பேரும் லிப் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. பக்கத்தில் பசங்கள்லாம் விளையாடிப்பாங்க. ஆனால் யாருக்குமே தெரியல அவங்க முத்தம் கொடுக்குறது. ஆனால் ஒன்று பார்த்தீங்களா, அவங்க இது வரைக்கும் சொல்லிக்கிட்டதே இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் இருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சுதான் என்ன தெரியல. அந்த முத்தம் தான் சாட்சி போல. அப்படியே அவனை கட்டாவே இப்போ நாட்டும் தார் சாரி நம்ம கட்டுறாங்க. நாட் வந்து ஸ்கூலில் பசங்களுக்காக படித்து கொடுக்குறதுக்கு நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் தாருக்கு தான் நாற்றை பிடிக்காதே, நல்லா சவுண்டாக வச்சு நல்லா வாய் நிறைய முட்டை சாப்பிட்டுக்கிட்டு சிரித்து மூவி பார்த்துட்டு இருக்கான். அப்போ நாற்றுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுது. என்னடா தாரை கூப்பிடும், நீயும் இங்கே தான் இருக்கியா, நான் பார்க்கல, என்ன பண்ணுற இன்னும் போகாமல் அப்படின்னு கேட்கவும் நான் சொல்கிறேன், ஸ்கூலில் பசங்களுக்காக நோட்ஸ் எடுக்கிறேன். ஓ எடுங்க அப்படின்ட்டு ஒரு நக்கலான பார்வையில் தாராப்பவும் கணக்கு எடுக்காமல் அவன் பாட்டில் சிரிச்சு பார்த்துக்கிட்டான். நாத் பொறுத்து பார்த்தான், முடியல. அப்போது ஒரு ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அந்த லேப்பில் கனெக்ட் பண்ணி அப்படியே இங்கே பாரு படம் பார்க்குறதுக்குள்ள, ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தொந்தரவாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காத அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டு திரும்ப சேரில் உட்காந்துடுறேன். அப்புறம் என்ன தார் வந்து ஹெட்ஃபோனை கழட்டுறானோ, அப்புறம் என்ன நினச்சேன்னு தெரியல, திரும்பவும் அதை போட்டுக்கிட்டான். அப்படியே அங்கே எபிசோட் 2 முடியுதுங்க. ஸோ இன்னும் சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்குது. இன்னும் நம்ம கிட்டுக்கு, அப்புறம் வென், அப்புறம் கிம்முக்கு, மான்குட்டிக்கு, தாருக்கு, நாத்துக்கு, அப்புறம் மற்ற இன்னும் 2 கேரக்டர் இருக்காங்களே, வென்னும் பெரும், அவங்களுக்குள்ள எப்படி இந்த காதல் வந்து சேருது, அவங்களோட லவ் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது இந்த ஸ்டோரிஸில் ரொம்பவும் அழகாக போயிட்டுருக்கு. ஸோ என்னோடய குரலை நீங்கள் கேட்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த பாட்டை பார்க்கலாம்.